ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூ வந்து ஆல்மோஸ்ட் 15 பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. மேஜராக வந்து 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபைனலாக அவங்களோட அட்மிஷன்ஸ் வந்து இன்னையோட லாஸ்ட் அப்டேட்டு எல்லா ஏஜென்சிஸு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் லிஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு சப்மிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து 8/9/2025 இன்னைக்கு சப்மிட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அட்மிஷனுக்கு இன்டர்வியூக்கு எடுக்க போறது. ஒன்ஸ் அவங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு சப்மிட் ஆகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் டில் செப்டம்பர் 25 வரைக்கும் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 25க்கு அப்புறம் நோ மோர் இன்டர்வியூஸ், நோ மோர் அட்மிஷன். இதுதான் தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்கிற மேஜர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, செகண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது என்னன்னா, புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் இருக்கு, சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு, அதே மாதிரி அந்திஜான் இருக்கு, ஃபர்கானா இருக்கு, நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் டில் செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்மளால அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது அடிஷனல் அப்டேட் வந்ததுன்னு சொன்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான அப்டேட்ஸ்க்கு லைவ் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் மயோனி பிரிட்ஜை ஃபாலோ பண்ணுங்க.